ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த ஃபால்டரிங் பெண்டுலம் அப்படின்னா என்ன, தள்ளாடும் ஊசல். ஒரு 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 பர்சனோட லைஃப்பில் வந்து எப்படி அவங்க மனசு வந்து ஒரு நிலைக்கு வந்து நிலையாக இல்லாமல் தள்ளாடி திரும்ப எப்படி அவங்களோட மனசு வந்து திரும்ப ஒரு ஹாப்பினஸ்க்கு மாறுது, திரும்ப எப்படி தள்ளாடுது, திரும்ப ஹாப்பினஸ்க்கு மாறுது அப்படின்றத சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பட்டாச்சாரியா இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபால்டரிங் பெண்டுலம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காரு. இவரோட ஃபுல் நேம் வந்து பபானி பட்டச்சாரியா. ஸோ இவர் தான் வந்து இந்த ஃபால்டரிங் பெண்டுலம் வந்து எழுதியிருக்காரு. இந்த கதையை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பபானி பட்டாச்சாரியாவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபால்டரிங் பெண்டுலமில் என்னென்ன கேரக்டர் யார் யார் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு கதைக்கு போயிடலாம். இந்த கதைக்கு நீங்கள் வந்து புதுசாக என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, பபானி பட்டச்சாரியா. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ பிறகுறாருன்னா 10th நவம்பர் 1906. அப்புறம் எப்போ இறந்துடுறாருனா 10th அக்டோபர் 1988 வந்து இறந்துடுறாரு. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். ஆனால் பெங்காலில் வந்து இவரோட ஆரிஜின் வந்து பெங்கால். ஸோ இவர் வந்து சோசியல் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனை வந்து பயங்கரமாக எழுதியிருக்காரு. ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்னா யதார்த்தமாக உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து எழுதியிருக்காரு. ஹூ ரோட் ஹி வாஸ் பார்ன் இன் பாகல்பூரில் வந்து பிறந்திருக்காரு. அப்புறம் பார்ட் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி இன் பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படி பெங்காலும் இந்தியா ஒன்றா இருந்ததோ அதை தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ பட்டாச்சாரியா கெயின்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் பாட்னா யூனிவர்சிட்டி அண்ட் டாக்டரேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காரு. பேச்சுலர் யூஜி டிகிரி எல்லாமே வந்து பாட்னா யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணியிருக்காரு. ஹி ரிட்டர்ன் டு இந்தியா அண்ட் ஜாயின் த டிப்ளமேட்டிக் சர்வீஸில் இந்தியா ரிட்டர்ன் வந்து திரும்ப வந்து படிச்சிருக்காரு. பட்டாச்சாரியா served in the United States, to which country he returned as a teacher of literary studies once he had left the service. சர்வீஸ்லேருந்து லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து லிட்ரரி ஸ்டடீஸ் வந்து படிச்சிருக்காப்புல. ஹி தாட் இன் ஹவாயில் வந்து டீச் பண்ணியிருக்காரு. அண்ட் லேட்டர் இன் சியட்டல்லையும் டீச் பண்ணியிருக்காரு. இன் ரியலிஸ்டிக் கண்டென்ட்ஸ் ஹி ரோட் இன் இங்கிலீஷ். ஹிஸ் chosen மீடியம் ஃபாலோயிங் அட்வைஸ் ஆஃப் ஹூ ப்ராமினன்ட் லிட்ரரி ஃபிகர்ஸ். ஸோ இவர் வந்து இந்த இங்கிலீஷில் ரோட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து சோசியலி ரியலிஸ்டிக் கண்டென்ட்டை வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பபானி பட்டாச்சாரியாவோட கதைகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த டியூஸ்டே ஹேட், பெங்கால். த டியூஸ்டே ஹேட் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த சந்தை, ஒரு மாட்டு சந்தை, ஆட்டு சந்தை, ப்ளஸ் வந்து காய்கறி சந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த சந்தையில் வந்து இவங்க வந்து இந்த ரேக் உமன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பெங்காலில் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த பெங்காலில் வந்து இந்த நம்ம வில்லேஜ் உமன் அங்கே இருக்காங்க இல்லையா, ரேக் உமன் வந்து அங்கே போகிறாங்க. அவங்க வந்து எப்போயுமே வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரிமோட் வில்லேஜில் வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி வேணும் இல்லையா, அதனால் வந்து பர்ச்சேஸ் 3 ripe pumpkin seeds embedded in flesh of sliced crescent peas. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு 3 பூசணி விதையை வந்து வாங்கிக்கிறாங்க பூசணிக்காயோட. ப்ளஸ் வந்து she also buys a month of old goat kit. அப்புறம் வந்து 2, அதாவது பிறந்து 1 மாதமே ஆன அந்த குட்டி குழந்த வெள்ளாடை வந்து வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் she expects to get rid of her loneliness. அவங்களோட தனிமையிலேருந்து அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அப்புறம் வந்து இவங்க இந்த ஆட்டுக்குட்டி வாங்கினாலையும் அப்புறம் வந்து இந்த பம்கின் வாங்கினாலையும் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியூ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக வெல்கம் பண்ணி அவங்க வந்து அப்படியே அந்த வில்லேஜுக்கு வந்து இந்த 2ஐயும் வாங்கிட்டு போகிறாங்க. சாயங்கால டைமில் ஒரு கையில் வந்து பம்கினும் இன்னொரு கையில் வந்து ஆட்டுக்குட்டியும் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே ஜாலியாக அவங்க சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டுருக்கும்போது அப்போ அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பம்கினோட விதையை வந்து அந்த பம்கினை கடிக்கிறதுக்காக வரும்போது சும்மா ஒரு அடிக்கிறாங்க. சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆட்டுக்குட்டி வந்து அப்படியே திரும்பிக்கிறது. ஷி குட் see the vine grow. அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கா, பம்கின் வந்து விதையை போட்டு நம்ம வளர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கா. அது எல்லோ ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கா. ஸோ அந்த ஸ்மெல்ஸ், அந்த ஆட்டுக்குட்டி மந்தை ப்ளஸ் அந்த செடியோட ஸ்மெல்ஸ்லேயே அவள் வாழ்க்கை வந்து நடந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டியூஸ்டே ஹேட் பெங்காலில். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போமா. த
நெக்ஸ்ட்டு வந்து இவளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கர் மோடு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பாருங்கள். என்னென்னா இந்த டிஸ்ட்ரெஸ்ட் உமன்னா எப்படி வந்து அவள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேக் உமன் வந்து ஒரு நாள் வந்து அவங்களோட அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு அந்த மேங்கோ க்ரோ, அதாவது மாந்தோப்புக்கு வந்து போய் கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சில விளையாட்டு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, விளையாட்டு பசங்க வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கல்லடித்து விளாட்றதும் ப்ளஸ் அந்த ஆட்டுக்குட்டியை டீஸ் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்து அவனுங்களை வந்து திட்டுறா. She scolds and curses the youngsters who tease her and her goat. அதாவது இவ பயங்கரமாக திட்டிட்டு சாபம் விட்டுட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக திட்டி அடித்து ஓட விட்றா. அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, யுவர் டங் வில் ராட் அண்ட் வல்ச்சர்ஸ் வில் பெக் அட் யுவர் போன்ஸ். உங்கள் நாக்கெல்லாம் அழுகி போயிடும். வல்ச்சர்ஸ் வில் பெக் அட் யுவர் போன்ஸ் அப்படின்னா உங்களோட எலும்பை வந்து அந்த வல்ச்சர்ஸ் கழுகு எல்லாமே கொத்தி தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் வந்து இந்த உமன் அண்ட் த்ரோ பிரிக் பேட்ஸ்னால் அவங்களுக்கு தான் தெரியும்ல, செங்கக்கல் எடுத்து எரிஞ்சோடனே அவங்களோட மண்டை உடஞ்சிருது, ரத்தம் வருது, ப்ளஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் பிளட்டாக கொட்டுதா. அப்படியே வந்து ஓடுறானுங்க. ஐயோ இவகிட்ட வம்பு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. அப்போ தான் அவளோட ஆங்க்ரி வந்து ரோல் ஆகி அவரோட வயிற்றுக்கும் இதுக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஸோ இது அவங்களோட ஆங்கர் வந்து காமிக்கிற ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் இந்த பேராகிராஃபோட இது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புறம் வந்து அந்த ஆட்டுக்குட்டி தானே அவளோட உலகம். அந்த ஆட்டுக்குட்டி கூட அப்படியே ஜாலியாக அப்படியே பழகிட்டுருக்கா, உறவு வளர்த்து பழகிட்டுருக்கா. ஸோ இப்போ இந்த ரகட் உமன் ட்ராத் அப்படின்னா இந்த ரகட் உமனோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கன்னா, அந்த 3 பம்கின் சீட்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வைன் ஸ்ப்ரெட் அவுட். அது அந்த ஸ்ப்ரவுட்ஸ்னால் அப்படியே ப்ளூம் ஆகி பயங்கரமாக வந்து அந்த கொடி மலருது. அப்படியே ஸ்ப்ரெட் அவுட்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அந்த கொடி எல்லாமே. ராகுமன் வந்து அந்த பூசணிக்காய் வந்து வளர்கிறதுக்காக, பம்கின் வளர்கிறதுக்காக அவங்களோட பெட்டோட அந்த டங்குனா பெட்டோட அந்த என்ன சொல்கிறது கழிவுகள், பெட்டோட அந்த கழிவுகளை வந்து எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது வளர்கிறதுக்காக அவங்களோட பேட்ச் ஆஃப் லேண்டில். பேட்ச் ஆஃப் லேண்ட் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. பேட்ச் ஆஃப் லேண்ட் அப்படின்ற எஸ்ஸே வந்து நான் போட்டிருக்கேன், லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டாபிக் நீங்கள் வந்து பார்க்காதவங்க அந்த இதை பாருங்கள். எஸ்ஏ ப்ளஸ் இதுக்குரிய எஸ்ஏவும் நான் அடுத்து நான் போட்டுருவேன், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இந்த எனேபிள் டு போத் ஹேர் அன் ஈக்குவல் மெஷர். ஒன் டே த ப்ளோ ஃபெல் வைல் வைன்ஸ் வேர் இன் த லாஸ்ட் சீசன் த ரக் உமன் வாட்சஸ் த வைன்ஸ் இன் த ஃபஸ்ட்டு ப்ளூமை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுறா நம்ம ரேக் உமன். சந்தோஷப்பட்டுட்டு நம்ம அந்த பூசணிக்கால் வந்து பூலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூம்ஸ் வளர்ந்த இடத்துல பயங்கரமாக இன்னொரு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வாடி வதங்கிச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து வாடி வதங்கினதை பார்த்தோன்னே அந்த ரகுமன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொட்டி போட்டு அழுததுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது கோட் என்ன பண்ணுது, பசியில் போயிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன கொடிகளும் சாப்பிட்டோன்னே கோவத்தில் என்ன பண்ணிடுறான், அந்த ஆட்டுக்குட்டியுமே அப்படி சும்மா அடித்து கீழே படுக்க போட்டு லைட்டாக கழுத்தை நெரிச்சோடனே அந்த ஆட்டுக்குட்டியும் செத்து போயிடுது. ஆட்டுக்குட்டியும் கொண்டுட்டா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கோட்டை வந்து உயிரோடு எப்படி நம்ம மீட் எடுத்தோடனே அதுக்கு நம்ம எப்படி உயிர் கொடுக்குறதுன்னு ரொம்ப அது உயிர் வர்றதுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்கா. பட் செத்த தானே எப்படி வரும். ஐயோ கொடியும் அவள் வாங்கிட்டு வந்து பம்கின் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடியும் போயிடுச்சு, ப்ளஸ் அவளை வாங்கிட்டு வந்து ஆட்டுக்குட்டி கடிக்க போகுதுன்னு சொல்லி அடித்து லைட்டாக கழுத்தை நெரிச்சோன்னே அதுவும் செத்து போச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, த ரிவர்சல் ஆஃப் ஃபேட். அவள் லைஃப்பில் வந்து எப்படி திரும்ப வந்து அந்த தலைவிதி வந்து எப்படி மாறுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அவள் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா இல்லையா, ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உடனே நெய்பர்ஸ்லாம் வந்து அவளை அந்த இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யங் கேர்ள் வந்து ஓடி வந்து ரேக் உமன் கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி
இந்த மாதிரி ராகவமன் லுக்ஸ் அ பசில், நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இந்த இதை வந்து இந்த அதிசயத்தை கொஞ்சம் வந்து பாருங்கன்னொடனே ராகவமனுக்கு வந்து ஒரே குழப்பம், என்னடா அதிசயம், நம்மளே வந்து ஆட்டுக்குட்டி செத்து போச்சு, நம்மளோட இது வாழ்க்கையே போச்சு, நம்மளோட சந்தோஷம் நினச்சிட்டு இருந்த எல்லாமே போச்சு, இப்போ என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ராகவமன் வந்து பயங்கர குழப்பத்தில் அந்த பொண்ணு பின்னாடி போகிறா. போய் பார்த்தா ஒரு அவங்களோட ஃபிங்கர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறா. பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா, ஒரு பம்கின் வந்து குட்டியாக வளர்ந்து வர சின்ன அப்படியே அப்படியே தூர் விட்டு அப்படியே வர்றது வந்து தெரியுது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி இறந்து தான் கிடக்கு. அதை எப்படி நம்ம உயிர்மிக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு செடியை வெட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லை கொஞ்சம் காலம் கழிச்சு லைட்டாக நீங்கள் வெட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் வளரும் இல்லையா? அந்த மாதிரி வளர்ந்ததை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இழந்ததை வந்து திரும்ப எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் அந்தளவுக்கு இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் மீட்டுறா. அவளுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். உடனே இந்த ஃபால்டரிங் பெண்டுலம் ஹேட் ரீகைன்ட் இன் ஸ்விங், அந்த தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு ஊசல் வந்து திரும்ப வந்து பயங்கரமாக நல்ல ஒரு நிலையாக வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சந்தோஷமான ஒரு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன கன்க்ளூஷனில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கிளைமேக்ஸில் கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டாச்சாரியா போர்ட்ரேட்ஸ் த ராக் உமன் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெனி உமன் சீன் இன் த இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்தியன் சொசைட்டியில் இந்த மாதிரி நிறைய உமன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக, அவங்களுக்கான ஒரு லீடராக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த ராக் உமனை வந்து இந்த கதையில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு நம்ம பட்டாச்சாரியா. தே பிகம் விக்டிம்ஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் அண்ட் ட்ரை டு சீக் கம்ஃபர்ட் த்ரூ டிஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ். அவங்க ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி ஹாப்பினஸ் மோடுக்கு வந்து மாறணும், எப்படி மாறிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரி த disheartened woman wishes are fulfilled by the pumpkin seeds she grow in her land. அவளோட பேட்ச் ஆஃப் லேண்டில் வந்து பம்கின் சீடை போட்டு அந்த பம்கின் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கோ அந்தளவுக்கு அவளோட வாழ்க்கையில் ஹாப்பினஸும் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் வந்து இந்த கதையோட இந்த நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் யூனிட் ஃபஸ்ட் இயரில் வந்து சிலபஸ் மாறிச்சு இல்லையா, அதோட யூனிட் 3ல் ஷார்ட் ஸ்டோரிஸோட இந்த ஃபால்டரிங் பெண்டுலம் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட கதை. ஸோ அந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இந்த இதுக்குரிய எஸ்ஸே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டுறேன். தேங்க்யூ.